இன்னைக்கு மதுரை வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னென்னா சாதம், பருப்பு, கெட்டி பருப்பு, துவரம் பருப்பு, பருப்புக்கு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு, நெய், காய் கோவக்காய் வறுவல். எங்கள் வீட்டில் கோவக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும். அதனால் கோவக்காய் அடிக்கடி எங்கள் வீட்டில் இடம் பெறும். கோவக்காய் வறுவல்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு காய் ஆம்லேட். பருப்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் பருப்பு ரசம், அப்புறம் தயிர். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு, நெய் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம். பருப்பு நெய் எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரி பருப்பு ரசம் மிக்சிங் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு ரசம் அடுத்து கொஞ்சமாக ரைஸ் வாங்கி தயிர். இதான் எல்லாம் லஞ்ச் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க.